மகிழ்ச்சியிடம் இருந்து விடுதலை பெற்றவுடன் தேவர்கள் ஐயப்பனை மனமாற வாழ்த்தினர். இந்திரன் ஆண் புலியாகவும் மற்ற தேவர்கள் பெண் புலியாகவும் மாற ஐயப்பன் ஆண் புலியின் மீது ஏறி பந்தள நாட்டிற்குள் வந்தார். அதனை கண்ட அரசன் ஐயப்பனிடம் ராணி மந்திரியின் வஞ்சகப்படி ஐயப்பனை கொல்வதற்காக தனக்கு வயிற்று வலி எனவும் புலிப்பால் தான் நோய்க்கு மருந்து எனவும் புலிப்பாலை கொண்டு வர ஐயப்பன் காட்டிற்கு செல்கையில் புலியினால் மரணமடைந்தால் தனது மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டமும் வயிற்று வலி என நாடகமிட்டாள் என்ற உண்மையை கூறி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மன்னித்து புலிகளை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு இளவரசு பட்டத்தை ஏற்க வேண்டும் என்றும் கூறினான். அதற்கு ஐயப்பன் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் தான் மீண்டும் தேவலோகம் செல்லப் போவதாகவும் கூறினார். மேலும் தன் நினைவாக தன் அம்பு விடும் இடத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்பவும் கேட்டுக்கொண்டார். ஐயப்பன் எய்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அந்த இடத்தில் ராஜசேகர பாண்டியன் ஆலயத்தை ஏற்படுத்தினார். மேலும் ஐயப்பன் தன் அருளை பெற வேண்டும் எனில் 41 நாட்கள் சுத்த சைவ உணவினை உண்டு பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டு மனக்கட்டுப்பாட்டுடன் சபரிமலைக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்றும் அருளினார்.